அனைவருக்கும் வணக்கம். மாணவ மாணவிகளே, இந்த காணொளி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது அலகு 3 பாறைக்கோளம் உள்ளியக்க செயல்முறைகள். இந்த பாடத்தில் நாம் இன்று காண இருக்கும் பகுதி புவித்தட்டுகள் மற்றும் மடிப்புகள். இந்த இரண்டு தலைப்புகளில் புவி எவ்வாறு புவித்தட்டுகளாக அமைக்கப்பட்டுள்ளது, புவித்தட்டுகள் ஏன் பல்வேறு திசைகளில் நகருகின்றன, இந்த புவித்தட்டுகளை நகர்த்துவது எது, புவித்தட்டு எல்லைகள் என்னென்ன, அந்த எல்லைகளில் என்ன ஏற்படுகிறது, பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதி எவ்வாறு மடிப்புகள் உருவாகிறது, மடிப்புகளின் வகைகள், அதை சார்ந்த நிலத்தோற்றங்கள் போன்றவற்றை பற்றி விரிவாக காண இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் ஆர்வமான ஒரு பாடப்பகுதி என்று நம்புகிறேன். பாடத்திற்குள் செல்வோம். இந்த புவியானது உருவாகும் பொழுது ஏற்பட்ட அந்த வெப்பமானது இன்னும் புவியின் மையப்பகுதியில் தக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த 6000 டிகிரி வெப்பநிலை என்பது புவி தோன்றிய காலத்தில் இதைவிட அதிகமாக வெப்பம் இருந்தது. அந்த வெப்பமானது இப்போது 6000 டிகிரி என்ற அளவில் புவியின் மையப்பகுதியில் தக்க வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் புவியின் அடர்த்தி, புவியின் அழுத்தம் போன்ற காரணங்களால் புவியின் மையப்பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும், பாறை பருப்பொருட்கள் திரவ நிலையில் அதிக வெப்பத்துடன் ஒரு கொதிகலன் போல் இயங்குகிறது. இதனால் இது அதிக அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கும் பொழுது எந்த இடத்தில் புவியின் மேலோட்டில் அடர்த்தியானது குறைவாகவும் பலவீனமாகவும் இருக்கின்றதோ அங்கு அந்த புவி மேலோட்டை கிழித்து கொண்டு உந்தி தள்ளி மேலெழும்பி வர முயற்சிக்கிறது. அப்படி ஏற்படும் பொழுதுதான் புவியின் மீது கீறல்கள் ஏற்பட்டு பாறை குழம்பு மேலெழும்பி பொங்கி வழிந்து நிலத்தோற்றங்களை உருவாக்குகிறது. அந்த கீறல்களைத்தான் புவித்தட்டு எல்லைகள் என்கிறோம். இந்த புவித்தட்டு எல்லைகள் பல்வேறு புவித்தட்டுகளை கொண்டுள்ளன. சுமார் 17 புவித்தட்டுகள் புவியில் காணப்படுகின்றன என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதில் 6 புவித்தட்டுகள் மிகப்பெரிய புவித்தட்டுகள் என்கிறோம். அந்த 6 புவித்தட்டுகளில் பசிபிக் புவித்தட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய புவித்தட்டாக இருக்கிறது. இந்த புவித்தட்டானது பெருங்கடல் புவித்தட்டு, அதாவது புவித்தட்டை அதன் அடர்த்தியை பொறுத்து கண்ட புவித்தட்டு, பெருங்கடல் புவித்தட்டு என இரண்டாக பிரிக்கிறோம். இந்த புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் போதோ, ஒன்றை விட்டு ஒன்று விலகும் போதோ பல்வேறு இயற்கை நிகழ்வுகள் லைக் மடிப்பு, பிளவு, நிலநடுக்கம், எரிமலை வெடிக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, சுனாமி ஏற்படுகிறது, இது போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள், இயற்கை நிகழ்வுகள் புவியின் மீது நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் புவித்தட்டுகள் நகர்வதுதான். புவித்தட்டை இயக்குவது எது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் அந்த எல்லைகள் புவித்தட்டு எல்லைகள். இதை வைத்து புவியை பல்வேறு புவித்தட்டுகளாக பிரித்துள்ளோம். அதில் மிகப்பெரிய புவித்தட்டு என்னவென்றால் பசிபிக் பெருங்கடல் புவித்தட்டு. புவித்தட்டை கண்ட புவித்தட்டு, பெருங்கடல் புவித்தட்டு எனவும் பிரிக்கிறோம். அளவை பொறுத்து பெரிய புவித்தட்டு, சிறிய புவித்தட்டு எனவும் பிரிக்கிறோம். இப்போது மிகப்பெரிய புவித்தட்டுகள் யாவை என்று பார்த்தால், முதலில் பசிபிக் புவித்தட்டு, யுரேஷியா புவித்தட்டு, வட அமெரிக்க புவித்தட்டு, தென் அமெரிக்க புவித்தட்டு, ஆப்பிரிக்க புவித்தட்டு, அண்டார்டிகா புவித்தட்டு, இவையெல்லாம் மிகப்பெரிய புவித்தட்டுகள். மிகச்சிறிய புவித்தட்டுகள் எவை என்று பார்த்தால், ஒன்று கரீபியன் புவித்தட்டு, அரேபியன் புவித்தட்டு, ஸ்கோட்டியா புவித்தட்டு, கோகாஸ் புவித்தட்டு போன்றவை சிறிய வகை புவித்தட்டுகளுக்கு உதாரணமாக கூறலாம். இந்த புவித்தட்டுகள் பல்வேறு திசையில் நகர்கின்றன. பொதுவாக 3 வகைகளில் புவித்தட்டுகள் நகர்கின்றன. ஒன்று நேர் எதிராக, இரண்டாவது ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கிறது, மூன்றாவதாக பக்கவாட்டில் செல்கிறது. எனவே இதன் அடிப்படையில் புவித்தட்டு எல்லைகளை 3ஆக பிரிக்கலாம். முதலில் விலகும் எல்லைகள். இந்த விலகும் எல்லைகள் என்றால் என்ன? விலகும் எல்லை என்பது
எந்த ஒரு இடத்தில் இரண்டு புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கிறதோ அந்த எல்லையை விலகும் எல்லை என்கிறோம். விலகும் எல்லை என்பது டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி. இந்த எல்லையை ஆக்கப்பூர்வமான எல்லை என்கிறோம். ஏன் ஆக்கப்பூர்வமான எல்லை என்கிறோம் என்றால், இந்த எல்லை பகுதியில் ஒரு புவித்தட்டானது மற்றொரு புவித்தட்டை விட்டு விலகும் பொழுது புவியின் அடிப்பகுதியிலிருந்து பாறை குழம்பு மேலெழும்பி வந்து குளிர்ந்து உறைந்து பாறையாக மலைத்தொடராக புதிய மேலோட்டை உருவாக்குவதால் இதை ஆக்கப்பூர்வமான எல்லை என்கிறோம். சரி, எந்த இரண்டு புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன என்று பார்ப்போம். தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. வட அமெரிக்காவும் யுரேஷியாவும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. இது விலகும் எல்லையில் காணப்படும் புவித்தட்டுகள். இந்த விலகும் எல்லையில் என்னவெல்லாம் நிகழ்கிறது என்று பார்த்தால், கடலடி மலைத்தொடர் உருவாகிறது. படத்தை பாருங்கள். தென் அமெரிக்காவும் வட அமெரிக்காவும் மேற்கில் அமைந்துள்ளன. அவை மேற்கு நோக்கி நகர்கின்றன. ஆப்பிரிக்கா வடக்கு நோக்கி நகர்கிறது. ஆக தென் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து செல்கின்றன. இது விலகும் எல்லைக்கு உதாரணம். அதேபோல் வட அமெரிக்காவும் யுரேஷியாவும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. இதற்கு இடையில் என்ன ஏற்பட்டது என்றால், ஒரு புதிய பெருங்கடல் உருவானது. அது அட்லாண்டிக் பெருங்கடல். உங்களுக்கு தெரியும், ஒரே கண்டம் பாங்கியா என்ற கண்டம் காணப்பட்டது. அதை சுற்றி ஒரே ஒரு பெருங்கடல் காணப்பட்டது, அதாவது பாந்தலசா என்ற பெருங்கடல். இந்த கண்டங்கள் ஒன்றை விட்டு ஒன்று பிரியும் பொழுது நீர் புகுந்து புதிய பேராழி உருவானது. அதில் ஒன்றுதான் அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த அட்லாண்டிக் பெருங்கடலின் மைய பகுதியில் இந்த பிளவு ஏற்பட்டது. இந்த பிளவு எவ்வளவு நீளம் தெரியுமா? இது பூமியை இரண்டாக பிளந்தது போல் உருவான ஒரு பிளவு இந்த எல்லை பகுதியில் ஏற்பட்டது. இது சுமார் 16,000 கிலோமீட்டர் நீளமுடையது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்களானால், வடக்கில் ஐஸ்லாந்திலிருந்து தெற்கில் புவத் தீவு வரை சுமார் 16,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பூமி பிளவுபட்டு பெருங்கடல் உருவாகி கடலின் அடியில் பாறை குழம்பானது மேலெழும்பி வந்து நீருக்கு அடியில் உறைந்து ஒரு பெரிய மலைத்தொடரை கடலுக்கு அடியில் உருவாக்கி இருக்கிறது. இது மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர். இதன் நீளம்தான் 16,000 கிலோமீட்டர். இது ஒரு விலகும் எல்லையில் ஏற்படும் நிலத்தோற்றம் ஆகும். அடுத்ததாக இந்த விலகும் எல்லையில் வேறு என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்த்தால், பிளவு பள்ளத்தாக்கு உருவாகிறது. இரண்டு புவித்தட்டுகள் அதன் எல்லையிலிருந்து விடுபட்டு உடைந்து விலகிச் செல்லும் பொழுது இரண்டு பிளவுகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியானது கீழ் நோக்கி செல்வதால் ஏற்படும் ஒரு பள்ளம்தான் பிளவு பள்ளத்தாக்கு. இந்த பிளவு பள்ளத்தாக்கு விலகும் எல்லையில் அமைந்துள்ளது. உதாரணமாக, வடக்கில் ஆசியாவில் உள்ள ஜோர்டானிலிருந்து செங்கடல் வழியாக மொசாம்பிக் வரை சுமார் 9,000 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு, உலகிலே மிக நீளமான பிளவு ஏற்பட்டது. இது விலகும் எல்லையில் ஏற்படும் ஒரு நிலத்தோற்றம். ஆப்பிரிக்கா பிளவு பள்ளத்தாக்கு, இதுதான் உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு. இது விலகும் எல்லையில் அமைந்துள்ளது. அந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஜோர்டானில், அதாவது ஆசியாவில் தொடங்கி செங்கடல் வழியாக எத்தியோப்பியாவில் அது தொடங்குகிறது. ஆப்பிரிக்காவில் மொசாம்பிக் வரை சுமார் 9,000 கிலோமீட்டருக்கு. இன்றும் சமீபத்தில் இந்த செய்தி வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதன் அகலம் அகன்று கொண்டே இருக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் இந்த செங்கடலானது இப்போது வளர்ந்து ஒரு மிகப்பெரிய கடலாக உருவாகி எதிர்காலத்தில், அதாவது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு, செங்கடல் ஒரு மிகப்பெரிய பெருங்கடலாக மாறும். ஆப்பிரிக்கா இரண்டாக உடைந்து 2 கண்டங்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் மதிப்பீடு செய்துள்ளனர். இதுதான் விலகும் எல்லை. இதில் ஒன்று
பெருங்கடல் புவித்தட்டு, மற்றொன்று கண்ட புவித்தட்டு, அல்லது இரண்டு கண்ட புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்வது. பெரும்பாலான இடங்களில் இரண்டு கண்டத்திட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் சென்றதை நாம் படத்தில் காணலாம். அடுத்ததாக குவியும் எல்லை. குவியும் எல்லை என்பது ஒரு எல்லைப்பகுதி. அங்கு இரண்டு புவித்தட்டுகள் ஒன்றை நோக்கி மற்றொன்று எதிரெதிரே மோதிக்கொள்ள வரும் ஒரு எல்லை குவியும் எல்லை. குவியும் எல்லையில் இரண்டு புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. ஒன்றோடு ஒன்று மோதும் எல்லை குவியும் எல்லை, அதாவது கன்வர்ஜென்ட் பவுண்டரி. உதாரணமாக இந்திய கண்டத்திட்டும் யுரேஷிய கண்டத்திட்டும் ஒன்றோடொன்று மோதி இமயமலை உருவானது. ஆப்பிரிக்காவும் யுரேஷிய கண்டத்திட்டும் ஒன்றோடொன்று மோதுகின்றன. பசிபிக் புவித்தட்டும் யுரேஷியன் புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதுகின்றன. ஆக இவையெல்லாம் குவியும் எல்லைகளாகும். எதிர்காலத்தில் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் ஒரே கண்டமாக மாறலாம் என்றெல்லாம் கணிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் சில சென்டிமீட்டர் தூரம் இந்த புவித்தட்டுகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்தியா ஒவ்வொரு வருடமும் 1 சென்டிமீட்டர் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விலகும் எல்லையில் என்னவெல்லாம் நிகழ்கிறது, குவியும் எல்லையில் என்னவெல்லாம் நிகழ்கிறது என்று பார்ப்போம். அகழி உருவாகிறது. அதாவது இரண்டு வேறுபட்ட புவித்தட்டுகள் ஒன்றொன்று மோதும் பொழுது, உதாரணமாக யுரேஷியா என்கிற கண்டத்து புவித்தட்டும் பசிபிக் பெருங்கடல் புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதும் பொழுது, பெருங்கடல் புவித்தட்டு அடர்த்தி அதிகம் உள்ளது, கண்ட புவித்தட்டு அடர்த்தி குறைவானது. புவியை நோக்கி செல்ல செல்ல அடர்த்தி அதிகரிக்கிறது என்றல்லவா. எனவே கண்டத்தட்டு முதலில் காணப்படுவது, அடுத்ததாக பெருங்கடல் புவித்தட்டு. ஆக இரண்டு வகையான கண்ட புவித்தட்டும் பெருங்கடல் புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதும் பொழுது அடர்த்தி அதிகமான பெருங்கடல் புவித்தட்டு அடியில் செல்கிறது. அடர்த்தி குறைவான கண்ட புவித்தட்டு பெருங்கடல் புவித்தட்டின் மீது ஏறுகிறது. எனவே இந்த இடத்தில் ஒரு நீண்ட குறுகலான பள்ளம் உருவாகிறது. இதை அகழி என்கிறோம். உதாரணமாக மரியானா அகழி. இது பசிபிக் பெருங்கடலில் பசிபிக் பெருங்கடல் புவித்தட்டுக்கும் யுரேஷியன் புவித்தட்டுக்கும் இடையில் எல்லையாக இருக்கிற அந்த குவியும் எல்லையில் ஒரு நீளமான ஒரு அகழி காணப்படுகிறது. இது மரியானா அகழி. இதுதான் உலகத்திலேயே மிக ஆழமான அகழி என்று சொல்லலாம். இதன் ஆழம் 10.99 கிலோமீட்டர்ஸ் செங்குத்தாக கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழமுடையது என்றால், எவரெஸ்டின் உயரமானது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது 8848 மீட்டர் அதன் உயரம், 9 கிலோமீட்டர் என்று வைத்துக்கொள்வோம். இந்த மவுண்ட் எவரெஸ்டை மரியானா அகழிக்குள் வைத்தால் இன்னும் 2 கிலோமீட்டர் அது நீருக்குள் அமிழ்ந்திருக்கும் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மரியானா அகழியானது மிகவும் ஆழமான ஒரு அகழி, உலகிலேயே மிக ஆழமான அகழியாகும். இந்த மரியானா அகழியின் நீளம் எவ்வளவு என்று பார்த்தால் 2540 கிலோமீட்டர். இதன் அகலம் சுமார் 69 கிலோமீட்டர் ஆகும். இந்த இடத்தில் இரண்டு விதமான புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது ஏற்படும் அந்த பள்ளம், அந்த பள்ளப்பகுதியை அமிழும் மண்டலம் என்கிறோம், அதாவது சப்டக்ஷன் ஜோன். இந்த பிளவு எல்லையை சுற்றூர் ஜோன் என்கிறோம். இதை முதலில் கண்டுபிடித்தவர்கள் கியூ வேடிட்டி அண்ட் பெனியோஃப் என்கிற அறிஞர்கள் தான் இதை கண்டுபிடித்தார்கள். எனவே இந்த எல்லையை கியூட் வேடிட்டி பெனியோஃப் எல்லை என்றும் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த குவியும் எல்லையில் என்ன ஏற்படுகிறது என்று பார்த்தால் மடிப்பு மலைகள் தோன்றுகின்றன. உதாரணமாக மடிப்பு மலைகள் உலகில்
பல்வேறு கண்டங்களில் காணப்படுகின்றன. 2 ஒத்த புவித்தட்டுகள், அதாவது 2 கண்ட புவித்தட்டுகள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இந்திய புவித்தட்டு, யுரேஷியா புவித்தட்டு. இந்த இரண்டும் ஒன்றோடொன்று மோதும் பொழுது என்ன ஏற்படுகிறது? அந்த நிலப்பரப்பானது, அதாவது பாறை பகுதியானது முதலில் வளைகிறது. அதை மடிப்பு என்கிறோம். அப்படி மடிந்து வளைந்து உருவான உலகின் மிகப்பெரிய மலைத்தொடர் இமயமலை. ஆக மடிப்பு மலைகள் உருவாகின்றன. 2 விதமான புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது மடிப்பு மலைகள் உருவாகின்றன. இதை ஒரு உலக நிலவரைபடத்தை வைத்து எளிமையாக உங்களுக்கு விளக்கலாம். ஒன்று, ஆசியாவில் இது ஒரு மடிப்பு மலை. இது உருவானது எவ்வாறு என்றால், வடக்கில் யுரேஷியா தட்டும் தெற்கில் இந்திய புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதி இமயமலை உருவானது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இது ஐரோப்பாவில் காணப்படுகிறது. இது எவ்வாறு உருவானது என்று பார்த்தால், தெற்கில் ஆப்பிரிக்க புவித்தட்டும் வடக்கில் யுரேஷியன் புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதி ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உருவானது. அடுத்ததாக வட அமெரிக்காவில் ராக்கீஸ் மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் ஆன்டீஸ் மலைத்தொடர் போன்ற மலைத்தொடர்கள் மடிப்பு மலைத்தொடர்களாகும். ஆகவே புவித்தட்டு ஒன்றோடொன்று மோதும் பொழுது மடிப்பு மலைகள் உருவாகின்றன. 2 புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது முதலில் பாறை அல்லது நிலப்பரப்பானது வளைகிறது, பின் உடைகிறது. அந்த உடைப்பு ஏற்படுவதை பிளவு என்கிறோம். அந்த பிளவு ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறது? புவியின் அடிப்பகுதியிலிருந்து பாறை குழம்பு மேலெழும்பி அதிவேகத்துடன் திடீரென வெடித்து சிதறுவதை எரிமலை வெடிப்பு என்கிறோம். இந்த எரிமலை வெடிப்பு பாறைகள் உடைபடுவதால் மட்டுமல்ல, இந்த மோதும் எல்லையில் ஒரு புவித்தட்டானது, அதாவது அடர்த்தி அதிகமான புவித்தட்டு கீழ் நோக்கி சென்று ஆஸ்தினோஸ்பியர் என்கிற அந்த பாறை குழம்பு மண்டலத்தை தொடும் பொழுது அந்த 2 புவித்தட்டுகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி வழியே பீரிட்டு அந்த பாறை குழம்பு வெளிவருவதை எரிமலை வெடிப்பு என்கிறோம். ஆக எரிமலை வெடிப்பு ஏற்படுகிறது. புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது அந்த கண்டங்களின் விளிம்புகளில் என்ன ஏற்படுகிறது? நிலப்பரப்பானது வளைந்து பிளவு ஏற்பட்டு உடைகிறது. அந்த நேரத்தில் திடீரென ஒரு அதிர்வு அலை ஏற்படுகிறது. அந்த நில அதிர்வு அல்லது நிலநடுக்கம் ஏற்படுகிறது. எனவே மோதும் எல்லையில் என்னவெல்லாம் ஏற்படுகிறது? அகழி உருவாகிறது, தீவுகள் உருவாகிறது, எரிமலை வெடிக்கிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, மடிப்பு மலைகள் உருவாகின்றன. மூன்றாவதாக பக்கவாட்டு நகர்வு எல்லை. பக்கவாட்டு நகர்வு எல்லை என்பது ஒரு எல்லை பகுதியில் 2 புவித்தட்டுகள் பக்கவாட்டில் நகர்ந்து செல்கிறது. மூவிங் சைட் பை சைட் என்று சொல்லலாம். 2 புவித்தட்டுகள் பக்கவாட்டில் நகர்ந்து செல்லும் எல்லை பக்கவாட்டு நகர்வு எல்லை. இந்த எல்லை பகுதியை செயலற்ற எல்லை பகுதி என்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த எல்லை பகுதியில் எதுவும் அழிக்கப்படுவதும் இல்லை, ஆக்கப்படுவதும் இல்லை. எனவே இதை செயலற்ற எல்லை என்கிறோம். பாசிவ் பவுண்டரி என்று சொல்லலாம். உதாரணமாக வட அமெரிக்காவில் மேற்கில் பசிபிக் பெருங்கடல் புவித்தட்டும் வட அமெரிக்க புவித்தட்டும் ஒன்றன் பக்கத்தில் ஒன்று பக்கவாட்டில் நகர்ந்து செல்கிறது. அடுத்ததாக இந்த புவித்தட்டுகளெல்லாம் நகர்வதற்கான மூல ஆதாரம், காரணம் என்னவென்று பார்த்தால், கவச அடுக்கில் ஆஸ்தினோஸ்பியர் என்று சொல்லப்படுகிற அந்த பாறை குழம்பு இருக்கிற அந்த பகுதியில் அதிக வெப்பத்தின் காரணமாக திரவநிலையில் இருக்கும் பாறை குழம்பு மேல் எழும்பி வரும் பொழுது மேல்தட்டில் இருக்கிற அந்த திடமான பாறைகள் உருகி கீழ் நோக்கி நகர்கின்றன. மீண்டும் அதிக வெப்பத்தினால் அவை மேலெழும்புகின்றன. இவ்வாறு சுழல்வதை வெப்ப உமிழ்வு சுழற்சி என்கிறோம். கன்வெக்ஷனல் செல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இது ஒரு கொதிகலனில் நீர் கொதிப்பது போல் அங்குமிங்கும் நீர் குமிழிகள் நாம் காண்பது போல் புவியின் அடியில் இந்த ஆஸ்தினோஸ்பியர் என்கிற அந்த பாறை குழம்பு பகுதியில்
ஒரு சுழற்சி, பல்வேறு திசைகளில் இந்த பாறை குழம்பானது நகருகிறது. அவ்வாறு நகரும் பொழுது ஒன்றை விட்டு ஒன்று விலகுகிறது. அதாவது இந்த புவி மேலோட்டை உந்தி தள்ளுகிறது, அல்லது ஒன்றோடொன்று மோத வைக்கிறது, அல்லது பக்கவாட்டில் நகர வைக்கிறது. ஆக இந்த வெப்ப உமிழ்வு சுழற்சி தான் இந்த புவித்தட்டுகளை பல்வேறு திசைகளில் நகரச் செய்கிறது. பொதுவாக உள்ளியக்கு சக்திகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். 1 மடிப்பு, 2 பிளவு, 3 நிலநடுக்கம், 4 எரிமலை. இதில் முதல் உள்ளியக்க சக்தி மடிப்பு. மடிப்பு என்றால் என்ன, அதன் வகைகள், அதனால் ஏற்படும் மலைத்தொடர்கள், இதை பற்றி பார்க்கலாம். மடிப்பு என்பது அழுத்த விசை மற்றும் இழுவிசையின் காரணமாக கிடைமட்ட நகர்வுகள் ஏற்படுகின்றன. இந்த அழுத்த விசை காரணமாக பாறை அடுக்குகளில் ஏற்படக்கூடிய வளைவுகளை மடிப்புகள் என்கிறோம். பெரிய அளவிலான மடிப்புகள் மலைகளை உருவாக்குவதை பொதுவாக மலையாக்கம், அதாவது ஓரோஜெனி என்பர். மடிப்பின் பாகங்கள், ஒரு மடிப்பில் மேல் நோக்கி மடிந்த மடிப்பை மேல் வளைவு என்றும், கீழ் நோக்கி மடிந்த மடிப்பை கீழ் வளைவு என்றும் கூறுகிறோம். மடிப்பின் இருபுறத்திலும் உள்ள சரிவுகளை மடிப்பு கால் என்கிறோம். மடிப்பின் மேல் பகுதியை உச்சி என்றும் சொல்கிறோம். மடிப்பு காலை சம பாகங்களாக பிரிக்கும் தளத்திற்கு மடிப்பின் அச்சு, அதாவது பிளேன், அல்லது அச்சு தளம், ஆக்சியல் பிளேன் என்று பெயர். மடிப்பானது புவித்தட்டு நகர்வினால் ஏற்படுகிறது. மடிப்பு, பிளவு, நிலநடுக்கம், எரிமலைகள் இவைகள் எல்லாம் புவித்தட்டு நகர்வினால் ஏற்படுகின்றன. அடுத்ததாக மடிப்பின் வகைகள் என்னவென்று பார்ப்போம். பாறைகளின் தன்மை, அழுத்த விசையின் தீவிரத்தை பொறுத்து மடிப்புகளின் வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பல வகையான மடிப்புகள் உள்ளன, ஆனால் அவற்றில் 5 வகையான மடிப்புகளை பற்றி இந்த வகுப்பில் காண்போம். 1 அழுத்த விசை இரு பக்கங்களிலும் சமமாக இருப்பின் மடிப்பு காலின் சாய்வு கோணமானது இரு பக்கங்களிலும் சமமாக இருக்கும். இந்த மடிப்பை சமச்சீர் மடிப்பு எனலாம், அதாவது சிமெட்ரிக்கல் ஃபோல்ட். அழுத்த விசை ஒரு பக்கம் அதிகமாக இருப்பின் ஒரு மடிப்பு கால் மற்றொன்றை விட மிகுதியாக இருக்கும். அத்தகைய மடிப்பை சமச்சீரற்ற மடிப்பு அல்லது ஒத்த அமையாத மடிப்பு என்கிறோம். அடுத்ததாக சமச்சாய்வு மடிப்பு. சமச்சீர் மடிப்பு போன்றதுதான் இது, ஆனால் இவ்விரு மடிப்புகளும் ஒரே மாதிரியான கோணத்தை கொண்டுள்ளது. அவை ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால் அது சமச்சாய்வு மடிப்பு. 4வதாக மடிப்பின் ஒரு மடிப்பு கால் மடிப்பின் மறுபக்கத்திற்கு தள்ளப்படுவதை தலைகீழ் மடிப்பு என்கிறோம். இவ்வகை மடிப்பின் மடிப்புக்கால் அரிதாக கிடைமட்டமாக காணப்படும். 5 ஒரு மடிப்பின் ஒரு பக்கம் அதிகமாக தள்ளப்படும் போது அது மற்றொன்றின் மீது படிந்து காணப்படும். இதை படிந்த மடிப்பு என அழைக்கிறோம். மடிப்பு மூலமாக தோன்றியிருக்கும் மடிப்பு மலைகளை இந்த வரைபடத்தில் நீங்கள் காணலாம். முதல் இமயமலை. இமயமலை ஒரு மடிப்பு மலை. இது யுரேஷியன் தட்டும் இந்திய புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதும் பொழுது வளைந்து மடிப்பு மலைகளாக உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஆப்பிரிக்க புவித்தட்டும் யுரேஷியன் புவித்தட்டும் மோதும் பொழுது உருவானவை. அடுத்ததாக ராக்கி மலைத்தொடர் மேற்கில் கோகாஸ் புவித்தட்டும் கிழக்கில் வட அமெரிக்க புவித்தட்டும் அமைந்துள்ளன. இவை ஒன்றோடொன்று மோதும் போது உருவானது தான் ராக்கி மலைத்தொடர். அதே போன்று தென்னமெரிக்காவில் தென்னமெரிக்க புவித்தட்டும் நாஸ்கா புவித்தட்டும் ஒன்றோடொன்று மோதி உருவானது தான் ஆன்டீஸ் மலைத்தொடர். இவையெல்லாம் மடிப்பு மலைகள். ஆக மடிப்பு மலைகள் உருவாகும் விதம் புவித்தட்டு நகர்வதால், ஒன்றோடொன்று மோதுவதால் உருவாகின்றன. உங்களுக்கான ஒரு செயல்பாடு, மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த நிலவரைபடத்திலிருந்து மடிப்பு மலைகள் உருவாகும் புவித்தட்டுகளின் பெயரை எழுத வேண்டும். வரிசை எண் 1 ஆன்டீஸ் மலைத்தொடர். இது எந்த 2 புவித்தட்டுகள் மோதியதால் உருவானவை?
அதேபோன்று ராக்கீஸ், அட்லஸ், இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உருவானதில் எந்த 2 புவித்தட்டுகள் ஒன்றொன்று மோதி இவை ஏற்பட்டன என்று எழுத வேண்டும். இந்த நிலவரைபடத்தில் மடிப்பு மலைகள் குறியீடுகளால், கோடுகளால் காட்டப்பட்டுள்ளன. இவற்றின் பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், எழுத வேண்டும். இது போன்ற ஒரு புறவரி நிலவரைபடத்தை வைத்து அதில் குறித்து அதன் பெயர்களை எழுத வேண்டும். இதில் இமயமலை, ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர் மற்றும் ஆண்டீஸ் மலைத்தொடர் காட்டப்பட்டுள்ளன. நீங்கள் அவற்றின் பெயரை அந்த குறிப்பிட்ட இடத்தில் அந்த கோடுகளுக்கு இணையாக எழுத வேண்டும். இதுவரை இந்த பாடப்பகுதியில் கற்றதிலிருந்து சில பயிற்சிகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.